ஸோ வந்து குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபடட்டும்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முருகன் மாநாட்டுக்கு நோக்கமே திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 என்றால் இந்த முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவ்வளோ அரசியல் கட்சிகள் சிலண்டா தான் இருந்தாங்க. ஏன் அப்படி பார்க்கும்போது நடிகர் விஜய் ஏன் சும்மா இருக்காரு? அவரும் சினிமாவில் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வந்து சில அந்த மாநில மொழி வாரியான சில அமைப்புகள் தான் அதை பெருசாக்குனாங்க. அதன் பிறகு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகனுக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வந்து தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடுது. இவங்க சொல்கிற திராவிட கட்சிகளும் இந்த தெலுங்கர்கள் இவங்க மேலே உட்காந்து சேகர் பாபுவும் ஸ்டாலின் போன்றவர்களும் தமிழிலும் குடமுழுக்காரன்றாங்க. இந்த கோரிக்கையை இந்த மதுரை மாநாட்டில் பாஜகக்காரங்க நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஓதுங்க இல்லை என்ன ஒன்றா பண்ணி அது அப்புறம் செகண்டரி. நீங்கள் முதல்ல தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு எங்கள் இந்து கடவுளுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு உங்கள் அமித்ஷாவோ இல்லை மோடியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பாஜகக்காரங்களோ சொல்லுவாங்களா? குக்கு செய்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். ஐயா, இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா, மதுரையில் நடைபெறவிருக்கும் மாநாடு முருகர் மாநாடா இல்ல சங்கிகள் மாநாடா அப்படின்னு அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பத்தி உங்களோட பதில்? மதுரையில் மாநாடுக்கு நடக்குது காரணமே திருப்பரங்குன்றத்தை அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து மாவட்டத்தினுடைய எம்பிக்கள் வந்து அங்கே பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் கோழி ஆடெல்லாம் கொண்டு வந்து அது பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த மேட்டரில் வந்து விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமான ஆளுங்கட்சிக்காரங்க சைலண்டாக இருந்து, அதாவது ஒரு ஓட்டு வங்கிக்கான நிலைப்பாடை அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமுருகர் ஆட்டுப்படையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து திருப்பரங்குன்றம் வந்து முருகன் மலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தொல்காப்பியத்திலையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியத்திலையும் அது வந்து முருகனுடைய அறுபடை வீடுகளில் என்னென்ன இது வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபடட்டும்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முருகன் மாநாட்டுக்கு நோக்கமே திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 என்றால் இந்த முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், திமுகவை வீழ்த்தும் ஒரு முருக வேள்வி மாநாடு, வேல் மாநாடு என்பது அதனுடைய அடையாளம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற மாநாடை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுடைய உள்பிரிவு மாநாடு, ஆன்மீக மாநாடு மாதிரி தான் சொல்லிடலாம். திமுக இளைஞர் அணி மகளிர் அணி இருக்கு மாதிரி. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் மாநாடு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் கலந்து கொள்ளலாம் என்று தான் வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க, சீமான் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் நடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இல்லை, அது வந்து அவருடைய அதாவது அழைப்புதல் கொடுக்கும்போது யாருக்குமே கொடுக்கலாம். கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் கருத்துக்கள் அவருடைய விருப்பங்கள். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அதுக்கு வரல. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களும் திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களும் போன்ற அமைப்புகளும் சேர்ந்து இந்த மாநாடை தடை செய்ய வேண்டும், இந்த மாநாடு நடைபெற்றால் வந்து அது அவங்களுடைய பாரியனா சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த மாநாடு நடைபெறனால இப்போ வந்து முருகன் உண்டு என்ன பிஜேபியில் ஐடி கார்டு உறுப்பினர் கார்டாக இருக்காரா? இல்லை. முருகன் என்ன பிஜேபியில் ஐடி கார்டு வாங்கியிருக்காரா? இல்லை. இந்த மாநாட்டை பொறுத்தவரையும் வந்து 1982, 83, 84 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹிந்தி எழுச்சி மாநாடு நடந்தது. அதன் பிறகு முருகன் எழுச்சி மாநாடு நடக்கின்றது. இப்போது நீங்கள் இதை கேட்கலாம், என்னங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முருகன் மாநாடு, கேரளாவில் இருந்தால் ஐயப்பன் மாநாடு, குருவாயூர் மாநாடு, உத்தரப்பிரதேச இதே நீங்கள் ஒரிசாவில் இருந்தால் பூரி ஜெகநாதர் மாநாடு நடத்துவோம். ஆனால் ஏன் மாநாடுலாம் ஒரு மதத்தை சார்ந்து போகுது? மதத்தை சார்ந்த போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் கேளுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முழுக்க திராவிட கட்சிகள் ஹிந்து துவம்சமான நிலைப்பாடு தான் இங்கே பயணிக்கிறாங்க. அவங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் ஒரே இலக்குக்காக தான்
அவங்க பாடுபார் திமுகவினுடைய செயல்பாடு திராவிட கட்சி செயல்பாடு தவிர்த்து ஹிந்து மதத்தை துவம்சம் பண்ணுது. ஹிந்து சனாதன தர்மத்தை என்ன சொல்கிறாங்க, டெங்கு என்றும் கொசு என்றும் ஹிந்து என்றால் திருடன் என்றும். இதே கனிமொழி அம்மா கூட என்ன சொன்னாங்க, திருப்பதி கோயிலை பார்த்து, திருப்பதி கோயில் உண்டியலுக்கு எதிர்க்கு போலீஸ் பாதுகாப்பு, எதுக்கு சிசிடிவி கேமரா? இறைவன் தான் சக்தி உள்ள எலுமனாச்சே, சத்துள்ள எலுமனுக்கு தன் பொருளை தான் பாதுகாக்க வேண்டும் தெரியாதா என்று கேட்டவங்க தான். கரெக்டானா இல்லையா? இதே கலைஞர் கூட என்னையே நெத்தியில் குங்குமம் வச்சுக்க ரத்தமானு கேட்டாங்க ஸோ அடியே மீனாட்சி கிளட்டடி மூக்கத்தி, உனக்கு எதுக்கு மூக்கத்தின்னு பிறந்த அண்ணாவும் கேட்டவர் தான். தில்லை சிதம்பரனார் கோயிலை வெடிவத்து தகர்ப்பு என்னாலோ அப்போதே என் வாழ்க்கையின் பொன்னால் என்று இன்று திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரும் சொன்னது தான். எந்த கட்சி தலைவர்? அதே கட்சி தலைவர் தான். அதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 2 முறை நின்று எம்பி தொகுதியில் நின்று அதே குருக்கள்கிட்ட நின்று சுக்லாம் பிரதம் சசிவண்ணம் சமர்ப்ப பூஜம் சமர்ப்ப யாமி நன்னா செமிச்சிடுங்கோ, ஆஹா நான் ஜெயிக்கணும் ஆண்டவா, நான் ஜெயிக்கணும் ஆண்டவா, சொல்றேன். பொதுவாக இப்படிலாம் அவங்கள அதாவது உள்ளொன்றும் புறம்பொன்றும் வைத்து இவர்கள் ஓட்டு வாங்கும்போது மட்டும் இந்து மதம் தேவை. இப்போ திமுக பாருங்க, முருகன் வேலெடுக்க வச்சுட்டாங்கல்ல. திமுக நிலைமையை பாருங்க, பழனி மலையில் பழனி கோயிலில் பார்த்தீங்களா முருகன் மாநாடு நடத்திருக்காங்க. அதுக்கு தான் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்வார்னா, மதுரையில் நடக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி மாநாடு அது சங்கிகள் மாநாடு. நாங்கள் சங்கிகள் மாநாடு வரவேற்கிறோம். உங்களை போன்று அங்கிகளிடமும் லுங்கிகளிடமும் துதிபாடி ஓட்டு கேட்க நாங்கள் கையேந்தவில்லை. இந்தியாவுடைய இறையாண்மை மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்துத்துவம் ஒரு தனித்தன்மை, இந்த புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் கந்தசஷ்டி கவசத்தை நாங்கள் பாடுகின்றோம். தவிர அதே கந்தசஷ்டி வரியா பாருங்க, இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவேன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நேரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருகன்னு நாங்கள் இந்தியாவில் உள்ள முருக பக்தர்கள் இப்படி தான் கந்தசஷ்டி கவசம் பாடுறோம். உங்களை போன்று திமுகவை போன்று நாங்கள் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வோம், இஸ்லாமிய பண்டிகைக்கு எனக்கு வாழ்த்து சொல்வோம், ஹிந்துக்கள் பண்டிகை நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம், வைகாசி விசாகத்துக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்று சொல்லி இரட்டை படம் போடுவது இந்து அமைப்புகள் அல்ல. இந்துக்களை ஒருங்கிணைத்து மட்டுமல்ல, முருக பக்தர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் எங்களுடைய மனநிலை. ஐயா சொன்னதுல அங்கிகளையும் லுங்கிகளையும் ஜாலரா அடிக்கிறது திமுக 100% உண்மை. அவர் மத சிறுபான்மையினரை ஏமாத்துவதற்கு திமுக அங்கிகளையும் லுங்கிகளையும் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, மோடி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், பாஜக வந்துடும், சனாதனம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாற்றி அவங்களுக்கான உரிமைகளையும் தராமல் கைப்பாவையாக அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதே அங்கிகளையும் லுங்கிகளையும் கொலை செய்யணும், அவங்கள விரட்டணும், அவங்க ஏதோ வெளிநாட்டுக்காரங்கன்ற மாதிரி நினைக்கிறது இவங்களோட சித்தாந்தம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ அமித்ஷா ஒடிசாவில் போய் என்ன பேசினாரு, இங்கே மதுரையில் என்ன பேசினாரு, மதுரை மாநாட்டை பற்றி இங்கே என்ன பேசினாரு தமிழ்நாட்டில் அப்படின்றது. ஒடிசாவில் போய் என்ன பேசினாரு அப்படின்னா, ஒரு பாண்டியன்ற ஒரு தமிழ் அங்கே அதிகாரத்துக்கு வந்துருவான்னொன்னே அங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, அது எப்படா ஒரு ஒடிசாவை ஒரு தமிழ் ஆளலான்னு மோடியும் அமித்ஷாவும் கோரஸாக கேட்டாங்க. ஒரே பாரத மாதாவின் புதல்வர்கள் இந்தியா முழுக்க எல்லாமே பேசுகிறவங்க ஒடிசாவை எப்படி ஒரு தமிழ் ஆளலான்னு கேட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்கணும், தமிழ்நாட்டில் அமித்ஷாவோ மோடியோ என்ன கேட்டிருக்கணும், ஏன்டா ஒரு தெலுங்கனை ஆள விடுறீங்க, ஒரு தமிழர்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு தெலுங்கனை ஆள விடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாஜக அங்கே பேசுனதும் சரி இங்கே பேசுனதும் சரின்னு வரும். இங்கே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி சிக்கந்தர் மலையா இல்லை முருகர் மலையான்னு. இது காலங்காலமாக முருகர் மலை சிக்கந்தர்னா அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம், அவ்வளோதான். அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, இது சிக்கந்தர் மலைன்னு எப்படி திமுக சொல்லலாம், பார்த்துருவோம், முஸ்லீமை தூண்டி விடுறது. அப்போ ஒரு மதத்தை தூண்டி விட்டு ஒரு கலவரம் இவ்வளோ நாள் நடக்கலைங்க. கலவரம் கருணாநிதி இருக்கப்ப நடக்கலை, ஜெயலலிதா இருக்கப்ப நடக்கலை, யாருக்கு இருக்கப்ப நடக்கலை. இப்போ இந்த திராவிட தொம்மை இவங்க இருக்கிறத இவங்க சரியாக ஆட்சி செய்யாததுனால அதனால இவங்க அதை ஒரு கலவரமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான். கலவரம்னா என்ன, மத இதை தூண்டி விடுறதான். ஏன்னா பேச்சில் தெரியுது இல்லை. ஒடிசாவில் என்ன பேசுனாங்க, அங்கே போய் இந்து முஸ்லீமும் எதுவும் பேசலை, ஒரு தமிழனை எப்படி ஆள விடலான்னு கேட்டீங்க. இங்கே அது நியாயமாக என்ன கேட்டிருக்கணும், திமுகவை தானே எதிர்க்கணும், திமுக உங்களுக்கு வரக்கூடாதுல்ல, திமுக வரக்கூடாதுன்னு எல்லாம் சேர்ந்து குமிக்கிறீங்கல்ல, அப்போ அது என்ன பண்ணியிருக்கணும், எப்படா நீங்கள் தெலுங்கு தமிழெல்லாம் சேர்ந்து தெலுங்கு ஆள விடுறீங்கன்னு கேட்டிருக்கணும். அப்போ இங்கே மட்டும் அங்கே மட்டும் பாரத தாய் இல்லை, இங்கே மட்டும் பாரத தாயா? அப்போ இதுலேருந்து தெரியுது, ஐயா சொன்ன குற்றச்சாட்டுகள், திமுக மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்றுக்கிட்டாலும் இவர்களும் இரட்டை வேடம் போடுகிறார்கள் தான் இது ஒரு அர்த்தம்.
இரட்டை வேடம் ஒருபோதும் போடல. அதுக்கு சின்ன உதாரணம் அண்ணன் சொன்னார், ஒரிசாவில் தமிழன் ஆளலாமா கேட்டார். பிரதமர் மோடி அவர்கள் ஒரிசா மாநிலத்தில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒரு சப்ஜெக்ட் சொன்னார்னா, ஒரிசா மாநிலத்தினுடைய இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால், பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பல கோடிகளுக்கு மதிப்பீட்டுப்பட்ட பராமரிக்கப்பட்ட செப்பேடு கொண்ட பல முக்கியமான அரிய பொக்கிஷங்கள் உள்ளன. அந்த அரிய பொக்கிஷங்கள் இதுவரையும் கேட்டப்பட கொடுக்கல, ஆர்டிஐ கட்டும் கொடுக்கல. ஆகவே இந்த அங்கே இருக்கிற பிஜு ஜனதாதள கட்சி தலைவர் தான் அங்கே முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கு செக்ரட்டரியும் நிழல் முதலமைச்சர் ஆனவர் இங்குள்ள பாண்டியன், தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்பவர். அவர் தான் நிர்வாகத்தை செய்கின்றார். ஒரிசா மாநிலத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அங்குள்ள மாநில IAS IPS அதிகாரிகளோ சக அமைச்சர்களோ சந்திக்க வேண்டுமானால் அந்த ஒரிசா முதலமைச்சரை சந்திக்க முடியாது. மாறாக அவருடைய நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய செக்ரட்டரியான பாண்டியன் அவர்களை சந்திக்க வேண்டும். இது ஒரிசா மாநிலத்தினுடைய நிலைப்பாடு. இதைத்தான் தேர்தல் நேரத்தில் பிரதமர் என்ன சொன்னார் என்றால், ஒரிசா மாநிலத்தினுடைய மக்களுடைய நிலைப்பாடு எல்லாமே எக்கனாமிக்கு சட்டத்தில் எல்லாமே தமிழ்நாட்டில் சாவி இருக்குன்னு சொன்னார். அந்த சாவி என்பது அந்த பாண்டியன் மட்டுமல்ல, அந்த முதலமைச்சருடைய செக்ரட்டரியை குறிக்கும் இந்த வார்த்தையை தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை ஒருபோதும் புண்படி நடக்கவில்லை. நடக்கவில்லை. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணன் சொல்றாரு, இங்கு தெலுங்கன் ஆளுகின்றான் என்பதை நீங்க 1947 இன்னைக்கு வரை நீங்க அந்த கட்டுக்கோப்பை பார்த்தீங்களா, இல்ல 47 பார்த்தீங்களா, சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேசிய கட்சி என்பதை நாங்கள் வெளிப்படை சொல்ல முடியாது. நாம் தமிழர் போன்ற பிராந்திய கட்சிகளும் அதை சொல்லலாம். ஒரிசா நிலைப்பாடு என்ன, அங்க மாநிலத்தினுடைய மக்களுடைய மனநிலை, அங்குள்ள அதிகாரிகளுடைய மனநிலை, இதைத்தான் வச்சுதான் பிரதமர் தேர்தல். வேற எந்த உள்நோக்கம் அல்ல, அது பிரித்தாளும் சக்தி அல்ல. இது குறித்து அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி பேசுறதா ஐயா சொல்றாங்க. அது காரணம் தேசிய அரசியல் என்பது திரும்ப ஐயா இன்னொரு தேசிய அரசியல் சொல்றேன். இப்ப கமலஹாசன் ஒரு பாசமா ஒரு நட்பு ரீதியா என்னோட இன்னொரு குடும்பம் கர்நாடகாவில் இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் போச்சு, அதனால நம்மளாம் ஒரு தாய் மக்கள்னு ஒரு பாசமா ஒரு இணைப்பா சொன்னார். இந்த கருத்துல எதிர்கருத்து இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், வரலாற்று ஆய்வறிஞர்கள் தமிழா கன்னடமா இல்ல வேற ஏதாவது மொழி மூத்தது பேசலாம். இதுக்கு எதிராக ஒரு இன கலவரத்தை உண்டாக்குவோம்னு கன்னடத்துல இருக்கிற துணை முதலமைச்சர் பேசுறாரு, அங்க இருக்க முதலமைச்சரும் அது சார்ந்து பேசுறாரு, அங்க இருக்க நீதிபதியும் பேசுறாரு. அங்க இருக்க பாஜக மொழி சார்ந்து என்ன பண்ணாங்க, இங்க இருக்க தமிழிசை அமைதியா இருக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழுவலாம், குப்புற விழுவலாம், சரத்குமார் பேசினாரு, நயினார் நாகேந்திரன் பேசினாரு. அங்க இருக்க பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இதே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்றது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கின்றது. 2 பேரும் INDA கூட்டணி ஆதரவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய காவிரி பிரச்சனை, அங்க பல அணைகளை கட்டக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறாங்க. எந்த நிலைப்பாட்டிலும் திமுக சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த துணை முதலமைச்சரை பார்த்தோ அல்லது முதலமைச்சரை பார்த்தோ இது அவர்களும் தமிழ்நாட்டில் பல ஒரு கேள்வி கூட எழுப்பலையே. அப்ப இது நீங்க என்ன மாநிலத்துக்கு மாநிலம் தேர்தல் நிலைப்பாடான ஒரு நிலைப்பாடு உருவாகும். இப்ப தமிழ்நாட்டுல கன்னட மொழி பெருசுன்னு சொன்னா இங்க எடுபடாது, கர்நாடகத்துல போய் தமிழ் மொழி பெரிய மொழின்னு சொன்னா எடுபடாது. ஆனால் கர்நாடகத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழர்கள் தான் அங்க பண்ணிருக்காங்க. ஆனால் அங்க பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க சொல்றீங்க கர்நாடகா மாநிலத்துல நான் பல முறை தமிழ்ச்சங்க மாநாட்டுக்கு நான் சென்று உள்ளேன். அந்த தமிழ்ச்சங்க மாநாட்டில் உள்ள தலைவர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கர்நாடகத்தில் உள்ள தமிழுடைய நிலைப்பாடே ரொம்ப மோசமான நிலைப்பாடு இருக்குது, இந்த மாநிலத்தை வளர்ச்சி நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அரசு உத்தியோகத்திலேயோ எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. 2வது அங்கே ST/SC கோட்டாவில் கூட எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ST/SC மக்கள் அங்கே பூர்வ குடிகள் அங்கே இருந்தாலும் எங்களுக்கு அதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜாதி சென்டரில் எங்களை டோட்டலாக இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இது கர்நாடக தமிழர்கள் மட்டுமல்ல, அந்தமானில் மொத்த மக்கள் தொகை, அந்தமான் நம்முடைய இந்தியாவோட சேர்ந்துதான். அந்த யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் 4.3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதில் 1.5 லட்சம் மக்கள் தமிழர்கள். அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இதே போல் மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, ரீயூனியன் தமிழ் கண்ட்ரியில் இருக்குது, நியூ பப்பியா கிண்டில் இருக்குது. தமிழர்கள் உலக நாடுகளும் முழுதும் 150 ஆண்டுகளாக வாழக்கூடிய 6 தலைமுறை 7 தலைமுறை வாழக்கூடியவர்களுக்கு இன்னும் அவங்க அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான நிலைப்பாடு இல்லை. காரணம் என்றால் மாநிலத்தை ஆளக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்கள் அந்த தமிழ் என்று உதட்டில் சொல்லாத உள்ளளவும் உலகம் முழுவதும் பறந்து இல்ல. ஐயா சொல்றது திமுகவை குறை சொல்றது நான் ஏத்துக்கிறேன். இந்தியா கூட்டணி பத்தி சொன்னார். இந்தியா கூட்டணியில இன்னும் சொல்ல மறந்துட்டது என்னன்னா, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும், நம்மளாம் இந்தியா கூட்டணி ஏன்டா பேசுறீங்க, இது கமல் ஒரு அநாகரிகமா பேசியிருந்தாரு, ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு, கீழே மேலே ஒரு இகழ்ச்சியா
தாழ்ந்து பேசியிருந்தாருன்னா கமலை கண்டிச்சு எல்லாரும் பேசலாம். அப்ப சோனியா காந்தியும் பேசலையாப்பா, ஒரு சின்ன ஒரு முதிர்ச்சியற்றத்தனமா சின்ன புலத்தனமா சண்டை போடுறீங்கன்னு ராகுல் காந்தியும் பேசல, சோனியா காந்தியும் பேசல, பாரத் மாதா முதல்வர் மோடியும் பேசல, அமித்ஷா. அந்த விஷயத்தில் அண்ணன் சொல்றது கமலஹாசன் விஷயத்தில் திரைப்படத்துறையில் சார்ந்த அவர் மொழி மூத்த மொழி தமிழ் மொழின்னு இந்த கன்னட மொழியில் பேசாத சினிமா மேட்டர் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எங்க என்ன பிரச்சனை, அது வந்து தொழில் சம்பந்தமானது, அதுக்கும் அரசியலுக்கும் பாஜக பேசல. இல்ல இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்டா தப்பு இல்ல. இவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அது வந்து கமல் வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க. எங்க உங்க RSS வழக்கம் மன்னிப்பு கேட்கறது காலில் விழுவுறதுன்னா நீங்க கேட்டுக்கங்க. இங்க இருக்க கமல் தப்பா பேசியிருந்தாருன்னா பேசலாம், ஏதோ ஒரு வார்த்தையை தடிச்சோ அங்க இருக்கவங்களை கொச்சப்படுத்தி பேசியிருந்தாருன்னா பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பேசுனது சரி. இதெல்லாம் இங்க கேட்கறவங்க அங்க இருக்க பாஜக காரங்க, ஏன்பா ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்குப்பா இனக்கலவரத்தை உண்டாக்கணும்னு துணை முதலமைச்சர் பேசுறீங்க, நம்மளாம் தாயா புள்ளியா இருக்கிறோம்ப்பா, இங்க தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கப்பான்னு ஒரு பாரத மாதா, நாங்கெல்லாம் வந்து மொழிரா சார்ந்து இறங்க மாட்டோம், அங்க மட்டும் ஏன் கன்னடத்துல பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அது போய் சொல்லு. இல்லை, அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து உள்ள அரசியல் கட்சிகள் சிலண்டா தான் இருந்தாங்க. ஏன் அப்படி பார்க்கும்போது நடிகர் விஜய் ஏன் சும்மா இருக்காரு? அவரும் சினிமால அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வந்து சில அந்த மாநில மொழி வாரியான சில அமைப்புகள் தான் அதை பெருசாக்குனாங்க. அதன் பிறகு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. கர்நாடகத்தில் வந்து இது தேவையில்லாத மேட்ரு, வந்து தேவையில்லாத 2 மொழிக்குழு பிரச்சனாவும் அடிப்படையெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கல வந்து அது பிறகுதான் அது சுமூகமாக அதை கொண்டு போய் எப்ப அந்த பிரச்சனை எங்கே இதை ஊதி பெருசாக்க வேண்டாம் என்பது வந்து பூதி பெருசாகல. பாஜக நாங்க மொழியில தலையிட மாட்டோம், எந்த மாநிலத்திலையும் தலையிட மாட்டோம், நாங்களாம் தேசிய கொள்கை இருக்கோம், கன்னடத்துல கன்னடமா பொத்திக்குவாங்க. இரண்டாவது மன்னிப்பு கேளு காலைல. இரண்டாவது கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்ப அவர் எங்க லட்சியத்தை மறந்து கொண்டு கொள்கையை மறந்து எதை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அதையெல்லாம் கீழே போட்டு டிரான்ஸ்லேட்டிங் கீழே குப்பையில் தூக்கி போட்டு ஒரே ஒரு மேல்சு எம்பிக்காக தன் மானத்தையும் தன் கட்சியையும் கொண்டு டோட்டலாக அது வளர்த்து அடமானம் வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணும்போது அது வந்து கமலஹாசன் அந்த பூஸ்ட் ஆச்சாராது, ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் ஆச்சாரம். இதில் அரசியலும் உள்ள ஐயா சொல்றது எல்லாமே சரிதான். ஐயா திமுக காங்கிரஸ் கமலஹாசன் எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்ன ஏன் செய்யல, நீங்க ஏன் அங்க கர்நாடகாவில் உள்ள பாஜக காரங்க இங்க இருக்க தமிழிசைக்கா வாய் திறக்குது எல்லாம் பேசுறாங்க, அங்க இருக்கிற ஒரு ரொம்ப இன துரோக கருத்துக்கள், இந்த விரோத கருத்துக்கள்லாம் சொல்ல வேணாம், தமிழ் அடி இல்லை கன்னடம் தமிழ் அந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் மாதிரி பேச வேணாம், சமாதானமா பேசலாமே, பாரத மாதாவின் புதல்வர்கள் தானே நீங்களாம். அப்போ ஒடிசா தமிழா வரக்கூடாதுன்னு பேசுவீங்க, கன்னடக்காரன் ஜட்ஜில இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு போயிருவீங்க, இங்க மட்டும் வந்து நாங்க மொழி சார்ந்து இறங்க மாட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் கர்நாடகத்தில் ஒன்றும் பிஜேபி ஆளுங்கட்சியில இல்லை, அங்க ஆளுவது காங்கிரஸ் கட்சி. அது இன்னைக்கு உள்ள நிலைமை சொல்றேன். கரண்ட்ல எல்லாமே ஒண்ணுதான். காவிரி பிரச்சனைல பாஜக இல்லங்க, கமலஹாசன் இப்பதான் பேசிருக்காரு. கமலஹாசன் இப்பதான் பேசிருக்காரு. இப்போ உள்ள மேட்ரு இன்னைக்கு உள்ள மேட்ரு தான். அவரு பேசுறது சினிமா துறை நிகழ்ச்சி, அதை கொண்டு அரசியல்ல சாயம். இப்ப காவிரி பிரச்சனையை சொன்னார் ஐயா, காவிரி பிரச்சனைல இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி மேலே மோடி இருந்தார், என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு? பாரத மாதாவின் புதல்வர்கள் வந்து என்ன சமாதானம் பேசிட்டீங்க, என்ன திறந்து விட்டுட்டீங்க, நீங்களும் அந்த கலவரத்தை 2 மாநில பிரச்சனைகளுங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கர்நாடக மாநிலத்து மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, அகில இந்திய அளவில் அது காவிரி நீர் தீர்ப்பாயம் வந்து மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடிய அந்த முடிவு, அந்த கமிட்டி நீதிமன்றமே செய்யாத முடிவை நீங்களோ நானும் நினைச்சா பண்ண முடியாது. 2 மாநில மக்களும் ஒருங்கிணைந்து அதில் ஒருமித்த கருத்துடைய. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஈரானுக்கும் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. எங்கேயாவது அங்க மனிதநேயம் இருக்குதா சொல்லுங்க? எங்கேயாவது எத்தனாயிரம் மக்கள் அவங்க கொண்டு வைக்கிறாங்க. மனிதநேயம் கிடையாது. அதுல இருந்து என்ன புரியுது? மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாளுவதப்போ மீளுவதப்போ நம்ம பெலே. ஆகவே எல்லையில் உள்ள பிரச்சனை மாநில ரீதியாக பிரச்சனை என்பது 2 மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் இதுக்கு விடிவு காலம் வருமே தவிர இல்லாவிட்டால் அங்க அரசினுடைய நிலைப்பாடு அவங்க ஓட் பேங்குக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்காங்களே தவிர்த்து. உங்க ஓட் பேங்குக்காக கர்நாடகால அமைதியா இருக்கிறீங்க. இப்ப கர்நாடகத்துல ஒரு சார் கர்நாடகத்துல நாங்க பிஜேபி ஆள் இல்ல, அங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இருக்குது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் நடக்குது, நீங்க பாத்துக்கலாமே. இப்ப மாநாட்டுக்கே வரேன்னு, இப்ப முருகர் மாநாடு, இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன கோரிக்கை வைக்குது? திமுக பச்சை துண்டு போட்டுச்சு, வேல் தூக்குச்சுன்னா அதுக்கு சீமான் அண்ணன் தான் காரணம். முதல்ல சீமானை குறை சொன்னாங்க, அடுத்து இப்போ அவங்க மாநாடு போட்டாங்க. இப்போ பாஜக போடுது, கேட்டால் சிக்கந்தர் மலை இஸ்லாமியர் அந்த மத கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ வருகின்ற 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகனுக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு
குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வந்து தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடுது. இவங்க சொல்ற திராவிட கட்சிகளும் இந்த தெலுங்கர்கள் இவங்க மேல உட்காந்து சேகர் பாபுவும் ஸ்டாலின் போன்றவர்களும் தமிழிலும் குடமுழுக்கு அல்லன்றாங்க. இந்த கோரிக்கையை இந்த மதுரை மாநாட்டில் பாஜகக்காரங்க நீங்க சமஸ்கிருதத்தில் ஓதுங்க இல்லை என்ன ஒன்றா பண்ணி அப்புறம் செகண்டரி, நீங்க முதல்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும், தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு எங்க இந்து கடவுளுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு உங்க அமித்ஷாவோ இல்லை மோடியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பாஜகக்காரங்களோ சொல்லுவாங்களா?